கீழே வந்து ஒரு ஆட்டோ நிக்குது. ஆட்டோல ஏறிட்டு எங்க சார் போகணும்னு கேட்கறாரு. எங்கேயாச்சும் போங்க அப்படின்னு சொன்னா எங்க போவோம்? எங்கேயும் போக முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க போன தெரிஞ்சு ஆட்டோக்காரன் கூட்டு போக முடியும். நம்ம காசு தரணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி தெரியாம உட்காந்து எடுப்பாங்கன்னு தெரியாது ஆட்டோ, கரெக்டா? ஆனா இதுவே நம்ம இங்க இருந்து பாண்டிச்சேரி போறோம் பிளான் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். ஆட்டோலயா போவோம் நம்ம? ஃபர்ஸ்ட் எப்படி போகலாம்? கார்ல போலாமா, இல்ல ட்ரெயின் புக் பண்ணி போலாமா, இல்ல பைக்ல நம்மள ஒன்னா போலாமான்ட்டு ஒரு பிளான் பண்ணுவோம். அப்புறம் எவ்வளவு ஃபியூவல் தேவை, எவ்வளவு செலவு, அங்க போய் என்ன பண்ண போறோம், எங்க ஸ்டே பண்ண போறோம், என்ன பிராண்ட் ட்ரை பண்ண போறோம், எல்லாத்தையும் யோசிச்சிட மாட்டோம். ஏன்னா நமக்கு ஒண்ணு தேவை, அதை நம்ம சூப்பரா பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கான நிறைய எஃபோர்ட் போடுறோம். பட் அவ்வளவுதானே பண்ணுமா அப்படின்னு நினைச்சா அதுக்கான எஃபெக்ட் மொத்தமா குறைய ஆரம்பிச்சிருது. இதனால வந்து எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை. கைஸ், உங்க வாழ்க்கை வந்து உங்க கையில மட்டும் தாங்க இருக்கு, வேற யார் கையிலுமே இல்லைங்க. உங்க கையில இருக்க வாழ்க்கைய நீங்க என்ன பண்றீங்க? கண்டுக்காம விட்டுறீங்க. பிகாஸ் உங்க கையில இருக்குன்றதுனால எப்போ ஒரு பொருள் கைக்கு வருது ஒரு வேல்யூ போயிடுது. அப்போ தூரத்துல பார்க்கும்போது ஆசைப்படுறோம், கிட்ட வந்து வேல்யூ போயிடுது. உங்க கோல் இருக்குல்ல, என்ன அச்சீவ் பண்ணணும்னு இருக்குல்ல, அதை நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணீங்க வச்சுக்கோங்களேன், சூப்பரா அச்சீவ் பண்ணலாம். நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையை நான் ட்ரீம் பண்ணியிருக்கேன் ஒரு வருஷம் முன்னாடி, இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். 1 இயர் முன்னாடி இது ஒரு ட்ரீம் எனக்கு. 1 இயர் முன்னாடி நான் அச்சீவ் பண்ண ஆசைப்பட்டதை எனக்கு அச்சீவ் பண்ணியிருக்கேன் நான். இப்போ நான் ஆசைப்படுறத அடுத்த வருஷம் அச்சீவ் பண்ணுவேன் நான். அதுக்கான எஃபர்ட் நான் டெய்லி போட்டுட்டே இருக்கேன். நான் எங்க போறோம் எனக்கு தெரியும். நீ என்ன எப்ப கேட்டாலும் கேட்ட சொல்லுவேன் நானே. என் வால்பேப்பர்லயே வந்து என்னோட விஷன் போட்டு தான் வச்சிருக்கேன் நானே. அந்த அளவுக்கு எல்லா ஃபோன்ல தான் வச்சிருக்கேன், வால்பேப்பர் லேப்டாப்ல தான் வச்சிருக்கேன். எப்பவுமே வந்து என் மிஷன் நோக்கி மட்டுமே தான் போயிட்டு இருக்கேன். அப்போ நான் A to B போற முடிவு பண்ணிட்டா A to B மட்டும் தான் போக முடியும் நான். பட் நான் பிளானே பண்ண வச்சுக்கோங்களேன், எங்கேயும் போகாம அங்கேயே நிற்பேன், என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். லைஃப் இஸ் டூ ஷார்ட். தயவு செஞ்சு அந்த லைஃபை ஒர்த்வைலா வாழணும்னா 2 விஷயம் பண்ணுங்க. ஒன்னு, உங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற ஸ்கில் டெவலப் பண்ணுங்க. 2வது, வாழ்க்கையை சூப்பரா வாழுங்க. கிவ் யூ ஃபுல் கமிட்மெண்ட். ஒரு ஒர்க் சொன்னா ஃபுல் கமிட்மெண்ட் கொடுத்து பண்ணுங்க. இல்லை பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க, சூப்பரா இருக்கும். பிகாஸ் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். உங்க வாழ்க்கை உங்க கையில தான்.